நடிகர் ஹிப்ஹாப் தமிழா தனது நடிப்பில் இன்று வெளியாகியுள்ள பேட்டிசார் திரைப்படம் மறைந்த மாணவி ஸ்ரீமதியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படமா என்பது குறித்த கேள்விக்கு வெளிப்படையாக பதிலளித்துள்ளார். எனக்கு எந்த பிளானும் இல்ல. சினிமா 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 தான். சோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒரு கேள்வி நம்மளுக்கு அந்த பொண்ணு 4 பேர் அவரு கடைசியா சொல்றாரு, ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கன்னா நிறைய புள்ளி வச்சு அது கோலம் போடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் இறங்குறீங்களா? இல்ல, அதான் நம்ம குறிப்பிட்டு ஒருத்தரன்னு சொல்லிட முடியாதுங்கிறது தான். நம்ம வந்து அந்த பொண்ணு தான் முக்கியமா இல்ல, குறிப்பிட்டு என்ன ஆகும்னா அது ஒவ்வொருத்தருக்குமான பிரச்சனை நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இதை பார்த்து நிறைய பேர் இதுல ஏதாவது அவங்களுக்கு ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படலாம். நம்ம இதுதான் அதுதான் சொல்லி அதை நம்ம சுருக்கிட வேணாம். நம்ம தொற்றிருக்கிறது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அது ஒருத்தர் அப்படி இல்லை. எல்லா இதை பற்றி இது மாதிரி நீங்க பார்த்த எல்லா சம்பவங்களுமே இதுக்கான ஒரு இதுதான் இந்த திரைப்படம். நான் பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்கன்னு நீங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும். விமன் எல்லாருமே நின்னு பேசுற மாதிரி, இவர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். இது கிட்டத்தட்ட என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. ரொம்ப பக்கத்துல பார்த்தேன் அதை. நம்ம இவ்வளவு பேசுறோம், அவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னு இருந்துச்சுல்ல. அப்ப அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லயும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரியாலிட்டி ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இந்த கதையை ஆரம்பிச்ச உடனே இது மாதிரியான விக்டிம்ஸ் ஒரு 2 பேர்கிட்ட பேசினேன். அவங்க கிட்ட எல்லாம் பேசி அவங்க கிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க உணர்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வச்சு ஒரு கதையா பண்ணதுதான். குறிப்பிட்டு ஒருத்தர் இல்ல, அவங்களையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு இதுவா தான் இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.